சிஆர்டிஐ அப்படின்னா காமன் ரயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம். அப்படின்னா என்னென்னா, பழைய பம்பில் பார்த்திங்கன்னா பம்பிலிருந்து அவுட்புட்டு ஒவ்வொரு இன்ஜெக்டருக்குமே போகும். 4 இன்ஜெக்டர் இருந்துச்சுன்னா 4மே பம்பிலிருந்து போகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஒரே ஒரு டியூப் வச்சுருப்பாங்க, அதிலேருந்து தான் போகும். பம்பில் டைரெக்டாக அந்த காமனாக இருக்கிற ஒரு பைப்புக்கு வரும். அந்த காமனாக இருக்கிற பைப்புக்கு தான் வந்து காமன் ரயில்னு சொல்லிட்டு பேர். அதிலேருந்து அதோட அவுட்புட்டு போகும் 4 இன்ஜெக்டருக்கும். அதனால தான் இதை காமன் ரயில்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்ஜெக்ஷன் அப்படின்ற அந்த வார்த்தை வந்தாலே இது வந்து டீசல் இன்ஜினு அப்படின்றனால இது வந்து டீசல் இன்ஜினில் பயன்படுத்துவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபியூவல் டேங்க்லேருந்து டீசல் டேங்க்லேருந்து இந்த எலக்ட்ரானிக் ஃபியூல் பம்ப் வச்சுருப்பாங்க. அது பம்ப் பண்ணி லோ ப்ரெஷராக ஹை ப்ரெஷராக மாற்றி கொடுக்கும். பம்ப் ஆகி எங்கே வரும்னா ஹை ப்ரெஷர் பம்புக்கு வரும். ஹை ப்ரெஷர் பம்புக்கு வந்து அது அழுத்தி ஹை ப்ரெஷரில் இந்த காமன் ரயில் அப்படின்றதுக்கு அனுப்பும். காமன் ரயிலுக்கு அனுப்பின உடனே அந்த காமன் ரயிலிருந்து ஒவ்வொரு இன்ஜெக்டருக்குமே படத்தில் காட்டின மாதிரி 4 இன்ஜெக்டர் இருந்துச்சுன்னா 4 இன்ஜெக்டருக்குமே அதிலேருந்து அவுட்புட்டு போகும். அந்த ஒவ்வொரு இன்ஜெக்டருக்கு அந்த இன்ஜெக்டர் எல்லாமே இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இசியூ அப்படிங்கிற இந்த கண்ட்ரோல் யூனிட்டோட என்ஜின் கண்ட்ரோல் யூனிட்டுன்னு பேர் அதுக்கு, அதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க சென்சார் மூலியமாக. இந்த இசியூ யூனிட் வந்து எப்போ ஆன் ஆகும்னா நம்ம சாவி போடும்போது ஆன் ஆகும். அதுக்கு பவர் பேட்டரியிலேருந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கு பாருங்கள், இந்த ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சென்சார், அந்தந்த இடத்துல பொருத்தப்பட்டிருக்கிற சென்சார். கிராங்க் ஷாஃப்ட் ஸ்பீடு சென்சார்லேருந்து ஆயில் டெம்பரேச்சர் சென்சார் வரைக்கும் எல்லாமே சென்சார். என்ஜின் ஃபுல்லாக சென்சாரோட கண்ட்ரோலில் இருக்கும். இந்த சென்சாரோட கண்ட்ரோல் மூலியமாக இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆயிலோட டெம்பரேச்சர் இவ்வளோ இருந்துச்சுன்னா இவ்வளோ டீசல் தெளிக்கணும், கிராங்க் ஷாஃப்டோட ஸ்பீடு இவ்வளோ இருந்துச்சுன்னா இவ்வளோ டீசல் தெளிக்கணும், கூலண்ட்டோட டெம்பரேச்சர் இவ்வளோ இருந்துச்சுன்னா இவ்வளோ வந்து தெளிக்கணும் அப்படின்னு இந்த இசியூவில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க ஆல்ரெடி முன்னாடியே. அதுக்கு ஏற்ற மாதிரி தெளிக்கும். நார்மலாக இருக்கிற பம்புக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நார்மலாக இருக்கிற பம்பு எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் சரி, அது எவ்வளோ வந்து அந்த இன்ஜெக்ட் பண்ணுற அளவுக்கு தயாரிச்சிருக்காங்களோ அதே அளவு இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து இன்ஜெக்ட் பண்ணும். அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவல் மிச்சம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ரெஷர் அதிகம். கிட்டத்தட்ட 3500 PSI கிட்ட இருக்கும் இதோட ப்ரெஷர் பார்த்திங்கன்னா. அதனால் அதிகமாக ப்ரெஷராக உள்ள சிலிண்டருக்குள்ளே தெளிக்கிறனால ஃபியூவல் நல்லா எரியும், புகை கம்மியாக வரும். இதுதான் அட்வான்ஸு மாடல். இப்போ இருக்கிற டீசல் கார்லாம் இதான் வச்சுருப்பாங்க. இதில் இன்ஜெக்ட்ரு அதுக்கப்புறம் காமன் ரயிலு இது ரெண்டுலேயுமே தெளித்த டீசல் போக இன்ஜெக்டர்லேருந்தும் உள்ள இன்ஜெக்டருக்கு அனுப்பின டீசல் போக மிச்சம் இருக்கிற டீசல் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் வழியாக திரும்ப டேங்க்கே வந்துடும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.